வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கம்மா? வீட்ல வந்து நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி மேம். பெரியப்பா நாங்க 2 ஃபேமிலியும் ஒண்ணா தான் இருக்கோம். ஜாயிண்ட் ஃபேமிலி நல்லா இருக்கும்ல? எல்லாரும் ஒண்ணா வீட்ல. நல்லா எப்படி இருக்கும் லைஃப்? எப்படின்னா எப்பவுமே ஒரு கலகலன்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அண்ணன் எல்லாம் வீட்ல இருப்பாங்க. அண்ணனுக்குலாம் கல்யாணம் ஆகி சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. சந்தோஷமா இருக்கேன். அவங்களும் வீட்ல தான் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒண்ணா இருப்பீங்க. ஒன்னாதான் கூட பிறந்த அண்ணா அக்கா மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். எல்லாரும் ஒண்ணா. பெரியம்மா யாரு செல்லம்? அப்பா செல்லமா பெரியப்பா செல்லம்? நான் வந்து அம்மா செல்லம் தான். சரி சொல்லு. 9th படித்தேன். அப்போ வந்து கோ எஜுகேஷன் தான். அங்கே கிளாஸ் வேற வேற தான். அந்த செந்தில்ன்ற பையனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போவே என்ன வயசு? 12 வயசா 13 வயசா? 13 வயசு. சமத்து. சொல்லு. நானா பேசல மேம் அவங்கள்ட்டலாம். சொன்னோம் அந்த பையன் பேசல. யார்கிட்டையுமே எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டான் அப்பயே. ஏன் அவனை பிடிச்சது? ஏன் பிடிச்சதுன்னா நல்ல கேரக்டர் மேம். எவ்வளோ எப்படி தெரியும் உனக்கு? தெரியும் மேம். ஸ்கூலில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்த, ஏன்னா பசங்கள்லாம் வந்து பொண்ணுங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த பையன் யார்கிட்டையுமே பேச மாட்டான் மேம். யாரையும் கிண்டல் பண்ண மாட்டான். எதுவுமே பண்ண மாட்டான். அதனால அந்த பையனை பிடிச்சது. பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட் ஆக்கிக்க வேண்டியதானே? இல்லை மேம், நான் அவனே யார்கிட்டையுமே பேச மாட்டான். எந்த பொண்ணுகிட்டையுமே பேச மாட்டான். சரி, பிடிக்கிறது தப்பே கிடையாதேம்மா. ஒருத்தர் பிடிச்சா ஃப்ரெண்ட் பண்ணிப்போம். இல்லை மேம், நான் பேசினேன் மேம். சும்மா போய் பேசல என்கிட்ட, நான் விட்டுட்டேன். பேசவே இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சு மேம். அப்படியே போயிடுச்சு. நான் பேசவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் அவங்கள்ட்ட. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து திருச்சியில் படித்தேன். 12th வரைக்கும் அதே ஸ்கூலில் படித்தேன். என்ன சப்ஜெக்ட் எடுத்த? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப். அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு காலேஜ் வந்து திருச்சி வந்தேன். திருச்சி வந்துட்டு ஃபஸ்ட்டு செம் முடிஞ்சிருச்சு 6 மாதம். செகண்ட் செம்மில் ஏதோ என் ஃப்ரெண்டு யார்ட்டையோ நம்பர் வாங்கி அந்த பையன் ஃபோன் பண்ணான். அவன் கூப்பிட்டான். ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அப்புறம் தான் நான் சொன்னேன் மேம், என்ன இது மாதிரி எனக்கு அப்பயே உன்னை பிடிக்கும். நான் சொன்னேன், ஃப்ரெண்டெல்லாம் வந்து உனக்கு பிடிக்காது என்ன, திட்டுவ நீ என்ன, அதனால நான் பேசல அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணி, அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ அவன் வந்து வேற ஊர்ல இருந்தாங்க மேம். என்ன படிச்சுட்டு இருந்தாரு? பிஏ இங்கிலீஷ் கரஸ்ல போட்டுட்டு அவங்க டிராவல்ஸ் வச்சிருக்காங்க மேம். நான் திடீர்னு ஃபோன் பண்ணவும் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு தான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு பிடிச்சது. நான் வந்து அப்போ உனக்கு வந்து யாரையும் பிடிக்காது, நீ திட்டுவ அடிப்ப அப்படின்ட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நாள் யோசிச்சு தான் மேம் ஓகேன்னு சொன்னேன். சரி, நான் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். செகண்ட் இயர் முடிஞ்சிருச்சு. அக்காவும் ஒரே கிளாஸ் என் கூட. அது எப்படி? அக்கா வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தா. படிச்சுட்டு இருக்கப்போ இடையில உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. அதனால வந்து வேணாம் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. திரும்ப வந்து சரி வீட்டில இருந்து போகலாம் அப்படின்ட்டு என் கூட ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன கோர்ஸ் பண்ண நீ? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போது செகண்ட் இயரில் லாஸ்ட்டில் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.